ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு வெறும் 5 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 5மே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ஒர்க்கை உங்களால் ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பின்னட் கமெண்டாக வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடிய ப்ராம்ப்டை எடுத்து எப்படி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்சல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்மளோட வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பின்னாடி இதில் வந்து உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணி போட்டு சில இமேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அந்த இமேஜஸ் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேல் பண்ணி அது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். உங்கள்கிட்ட மொபைல் இல்லைனா லேப்டாப் இதில் எது இருந்தாலுமே சரி ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். வாங்க எப்படி நம்ம அந்த ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். நம்மளோட சாட் ஜிபிடி வந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த 4th பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆக்ட் அஸ் ஏ கிட்ஸ் கலரிங் புக் கவர் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்ற இந்த வேர்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்து சாட் ஜிபிடியில் போட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதே பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். 5th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த கவர் அப்படின்றதுலேருந்து கார்ட்டூனிஸ்ட்னு சொல்லியிருக்கலையா, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை அப்படியே வந்து காப்பி பண்ணி சாட் ஜிபிடியில் வந்து போடுங்க. போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பாயிண்ட் 7 இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்க வேர்டை வந்து அப்படியே வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி சாட் ஜிபிடியில் வந்து போடுங்க. போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இந்த 2 இமேஜஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து குழந்தைகள் கலர் பென்சிலில் கலர் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ இந்த இமேஜை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இமேஜில் பாருங்கள் ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இதை நம்மளே ரெடி பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே வந்து லேட் ஆகும். பட் நம்ம சாட் ஜிபிடியில் போட்டு இந்த மாதிரி கலர் புக் மாதிரி பென்சில் கலர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கலர் புக் மாதிரி ரெடி பண்ணி இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான கவர் பேஜஸ் ஒரு புக் எடுத்தோம்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒரு டிசைன் இமேஜ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த நோட்டோட லாஸ்ட் பேஜில் வந்து ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைன் அண்டு செகண்ட் டிசைன். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம சாட் ஜிபிடிலே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இந்த சாட் ஜிபிடிலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபைனலாக எடுத்துக்கூடிய இந்த இமேஜ் இருக்குல்ல, இதே நம்ம டவுன்லோட் அப்படின்றத கொடுத்து நம்ம ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேஜை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜாகவும் இன்னொரு பேஜை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் பேஜாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கக்கூடிய அவுட்லைன் இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் தெரியுமா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். உங்களுக்கு இது கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்லையோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்லையோ போட்டு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணி எடுத்து கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் இதிலே வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணிட்டு சாட் ஜிபிடியில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த உடனே பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி அதாவது இல்லுஸ்ட்ரேட்டர் ரிலேட்டடாக எனக்கு ஒரு இமேஜஸ் தரவான்னு சொல்லி அது வந்து கேட்டிருக்கேன். ஓகேவா? நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்த உடனே பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இமேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் வந்து காமனாக கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 3லேருந்து 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு எலிஃபெண்ட்டுக்கான இமேஜஸ் வந்து வேணும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள் அதுவே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எலிஃபெண்ட் இமேஜஸ் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதற்கு மேலே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஆல்சோ ப்ரொவைட் அதாவது செகண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராம்ப்டை வந்து இப்போ காப்பி பண்ணுங்கள். திரும்ப சாட் ஜிபிடியில் வந்து அந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் யானை இருக்குது தெரியுமா, இந்த யானை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலராக வந்துடும். இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிட்ஸ்க்கான ஒரு புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைடு கலர் ஃபோட்டோ இருக்கும், இன்னொரு சைடு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கும். ஸோ கலர் பென்சிலை வச்சு இப்போ அந்த வாட்டர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்து இந்த இடத்துல க்ரீன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த யானை வந்து ப்ரௌன் கலர் இருக்குது, கண் வந்து பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்கெட்ச் பண்ணக்கூடிய இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு இமேஜஸ்லையும் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த யானைக்கான ஃபோட்டோ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, நான் ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்றத மட்டும் தான் டைப் பண்ணி நான் ஓகே கொடுத்துருக்கேன் சாட் ஜிபிடியில்.
இப்போ எனக்கு பாருங்கள் ஒரு Black அண்ட் ஒயிட் ஸ்போர்ட்ஸ் கார் வந்துருச்சு. ஸோ அதற்கு கீழே இந்த ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, செகண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் திரும்பவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு அது கலரான இமேஜாக வந்துருச்சு. ஸோ Black அண்ட் ஒயிட்டும் கிடச்சிருச்சு, கலராகவும் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 இமேஜஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ChatGPTல போட்டு இந்த டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அமேசான் கேடிபி லாகின் சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இதில் நீங்கள் இந்தியா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து விட்டுருங்க. இந்தியா அப்படின்னு இல்லை அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஷோ ஆகும். அதில் இந்தியா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் மொபைல் நம்பர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் வந்து ஒரு மெயில் வந்து போயிருக்கும். அதற்கு உங்களோட இமெயிலோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் ஸ்டேஜில் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கான பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் திரும்ப கீழே போட்டுட்டு கிரியேட் கேடிபி அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். உங்களோட மொபைல் நம்பருக்கு எப்படி ஓடிபி பண்ணுச்சோ அதே மாதிரி உங்களோட இமெயிலுக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் ப்ராப்பராக எடுத்து உள்ளே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஈஸியாகவே ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேப்பர் புக் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கிரியேட் பேப்பர் புக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன புக்கு கொடுக்க போகிறீங்க, அந்த புக்கோட டைட்டில் என்ன, அதோட எடிஷ்னல் நம்பர் என்ன அப்படின்ற சில விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதற்கும் கவலையே வந்து கிடையாது. நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 9th பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன். இல்லை கொடுத்துருக்கேன் இல்லையா, டைட்டில் சப்டைட்டில் எல்லாமே எனக்கு வேணும் இந்த புக்கு ரிலேட்டடானு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி ChatGPTல அதை அப்படியே நீங்கள் போட்டு பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு ChatGPTயே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த ChatGPT கொடுத்துருக்க எல்லா டெக்ஸ்ட்டையும் நான் ஒரு நோட் பேடில் வந்து நான் காப்பி பண்ணி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புக்கோட டைட்டில் கேட்குறாங்க. ஸோ புக்கோட டைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ChatGPTல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதை. இதை நான் அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சு நான் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சப்டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள் சப்டைட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ChatGPTயே கொடுத்துருச்சு. அதை அப்படியே வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் அப்படியே வந்து விட்டுட்டு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் தான் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஓனர் அப்படின்றத டைப் பண்ணிட்டு உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மிடில் நேம் அதெல்லாம் வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர் வந்து கேட்பாங்க. கான்ட்ரிபியூட்டர் வந்து நீங்கள் தான் ஒரிஜினல் ஆத்தரா, இல்லை நீங்கள் தான் எழுதுனீங்களா, இல்லை நீங்கள் தான் இதுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுத்தாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா இதுவுமே ஆப்ஷனலாக தான் இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் விட்டுறலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட டிஸ்கிரிப்ஷன். அதை நம்ம ChatGPTயே பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக கொடுத்துருச்சு. தெரியுதா? இதை நம்ம அப்படியே நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்துட்டு அந்த காப்பிரைட்ஸ் ஓனர் நான் தான் அப்படின்றத வந்து நீங்கள் டிக் மார்க் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து செக்ஸுவல் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லி நோ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மினிமம் பேஜஸ் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அதாவது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீவேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான கீவேர்டு பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்இஓ கீவேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கக்கூடிய 7 டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எவ்வளோ டெக்ஸ்ட் அவைலபிளாக இருக்கோ அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீவேர்டு ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக் மார்க் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இது எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அசைன் ஐஎஸ்பிஎன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணி அசைன் ஐஎஸ்பிஎன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிக் மார்க் வரும். அது உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஸ்பிஎன் வந்து உங்களுக்கு ஒன்று ஐடி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐடியை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ப்ரீமியம் கலர் இன்டீரியர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய இமேஜஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து சைஸஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. சைஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சைஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இதில் டிஃப்ரெண்ட் செலக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி 8.511 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நோ பிளெண்டடா இல்லை பிளெண்டடான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இது நம்ம வந்து கிளிக் பண்ணி பிளெண்டட் நோ பிளெண்டட் அப்படின்றத வந்து கொடுக்காம பிடிஎஃப் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்டா கிளாஸியான்னு கேட்பாங்க. கிளாஸி அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துட்டு அப்லோட் மெனு ஸ்கிரிப்ட்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மெனு ஸ்கிரிப்ட்னா வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் லாஸ்ட் பேஜ் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் நான் முன்னாடியே உங்களுக்கு ஷோ பண்ண மாதிரி இதில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா
அந்த இது. ஸோ இதை வந்து நம்ம கவர் ஃபோட்டோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக முடிச்சுட்டு நீங்கள் ஏஐ எதுவும் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்னு கொடுங்க. எதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இதில் நான் ஃபியூ இமேஜஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும். நம்ம போட்டிருக்க போஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் இதெல்லாமே ப்ராப்பராக கொடுக்கணும். நான் வந்து எஸ் அப்படின்றது கொடுத்தனால அந்த பிரச்சனை. இப்போ நான் நோ அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இதை கொடுத்தோடனேயுமே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸிங் போகும். இப்போ நம்ம ப்ரைஸிங்கோட லிஸ்ட்டு இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதே மாதிரி நம்மளோட போஸ்ட்டை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா இதில் நீங்கள் பாருங்கள், மை ஃபர்ஸ்ட் கலரிங் புக் அப்படின்னு சொல்லிட்டு 4லேருந்து 8 வயசு குழந்தைக்கான புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதற்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 644 ரூபா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது சாட்டர்டே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி ChatGPT மூலமாக நம்ம கண்டென்ட் அண்ட் அந்த இமேஜஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி அது ஒரு புக் மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இந்த KTPயில் கொடுத்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களோட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேருந்து அது எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஒர்க்கை ஈஸியாக பண்ணிக்க முடியும்.